வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் டிஎன்டிஇடி தமிழ்நாடு ஆசிரியர்கள் தகுதி தேர்வு 2026 பற்றிய தகவல்களையும் அறிவிப்புகளையும் ஆசிரியர்களுக்குடைய கோரிக்கைகள் ஆசிரியர்கள் விண்ணப்பிக்கக்கூடிய முறை என்ன வகையான ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும், குறிப்பாக 2026ஆம் ஆண்டு தேர்வு எழுதக்கூடிய ஆசிரியர்களுக்கு என்ன வகையான சலுகைகள் வழங்கப்படுகிறது, இந்த சலுகைகளுடைய என்ன வகையான நிபந்தனைகள் இருக்குது, அதாவது சில வகையான கண்டிஷன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா அந்த சலுகைகள் வழங்கப்படுகிறது. அதேபோல் 2026ஆம் ஆண்டு தேர்வு யாரெல்லாம் எழுத வேண்டும் அது பற்றிய தகவல்களையும் அரசு தரப்பில் வெளியிட்ட அரசாணைகள் உத்தரவுகளையும் கோரிக்கைகள் சார்ந்த தகவல்களையும் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான அறிவிப்பு தகவல் என்னவென்றால், டிஎன்டிஇடி தமிழ்நாடு ஆசிரியர்கள் தகுதி தேர்வு 2026ஆம் ஆண்டிற்கான பாஸ்மார்க் டீட்டெயில் நியூ ஷெட்யூல், அதாவது 2026ஆம் ஆண்டு பாஸ்மார்க் சேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு. அந்த சேஞ்ச் பண்ணுறக்கூடிய டீட்டெயில் என்ன வகையான நியூ ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் இந்த சலுகை கிடைக்கும், அனைவருக்கும் இந்த சலுகை வழங்கப்பட்டுள்ளதா, குறிப்பிட்ட சில கேண்டிடேட் மட்டும் இந்த சலுகைகள் வழங்கப்படுகிறதா அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தேர்வு எழுதக்கூடிய அனைத்து ஆசிரியர்களும் இந்த தகவல்களை கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஜென்ரல் கேட்டகரி, இது பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு 60% மதிப்பெண்கள் இருக்க வேண்டும். 90 மார்க் கண்டிப்பாக எடுத்துக்கணும். 90 மார்க் எடுத்தால் தான் 60% எடுத்தால் தான் நமக்கு தேர்ச்சி அப்படின்ற மாதிரி இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் இதில் முன்பு என்ன இருந்துச்சோ அதே தான். இதில் மற்ற கேட்டகரிலாம் பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஜென்ரல் கேட்டகரியில் எந்த ஒரு சேஞ்ச் இல்லாமல் 60% எடுக்கணும், 90 மார்க் எடுத்தால் தான் தேர்ச்சி அப்படின்ற நடைமுறை தொடர்ந்து இருக்கிறது. அதேபோல் பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 50%, அதாவது 50% எடுத்தாவே தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்படும். அதாவது 75 மதிப்பெண்கள் எடுத்தால் போதுமானது. இதுக்கு முன்பு பார்த்திங்கன்னா அந்த பிசி, எம்பிசி, அதே மாதிரி டிஎன்சி இவங்களுக்குலாம் என்ன இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா 82.5 மதிப்பெண்கள் இருந்துச்சு. அதே போல் அந்த 82 மதிப்பெண்கள் எடுத்தால் தான் தேர்ச்சி அப்படின்ற மாதிரி இருந்தது. பார்த்திங்கன்னா 2025ஆம் ஆண்டு தேர்வு எழுதியவர்களுக்கு அந்த நடைமுறை மாற்றப்பட்டது. அதாவது தேர்வு முடிவுலாம் வெளியிட்ட பின்னர் பார்த்திங்கன்னா 5% மதிப்பெண்கள் குறைக்கப்பட்டது. அதாவது ஜென்ரல் கேட்டகரி தவிர மற்ற எல்லாத்துக்கும் 5% மதிப்பெண்கள் குறைக்கப்பட்டு தற்போது 2026ஆம் ஆண்டு எழுதக்கூடிய ஸ்பெஷல் எக்ஸாம் எழுதக்கூடிய டீச்சர்ஸ் அனைவருக்கும் பார்த்திங்கன்னா இந்த பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் பார்த்திங்கன்னா 50% எடுத்தாலே தேர்ச்சி, 75 மதிப்பெண்கள் எடுத்தால் போதுமானது. அதே போல் பார்த்திங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த கேட்டகரிக்கு பார்த்திங்கன்னா 40%, 60 மதிப்பெண்கள் எடுத்தால் தேர்ச்சி அப்படின்ற மாதிரி மாற்றப்பட்டது. இதில் முன்பு அவங்களுக்கு 60% இருந்தது. அதை நமக்கு மாற்றப்பட்டு 40% மாற்றப்பட்டுள்ளது. 60 மார்க் எடுத்தாவே தேர்ச்சி அப்படின்ற மாதிரி அறிவிப்பு மாற்றப்பட்டது. இது 2025ஆம் ஆண்டு தேர்வு எழுதி இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டது. அதனால் 2026ஆம் ஆண்டு தேர்வு எழுதக்கூடிய அந்த டீச்சர்ஸ் அனைவருக்கும், ஸ்பெஷல் எக்ஸாம் எழுதக்கூடிய டீச்சர்ஸ் அனைவருக்கும் இந்த மதிப்பெண்கள் தான் நடைமுறையில் இருக்கும். இது 2026ஆம் ஆண்டுக்கு இல்லை, 2025ஆம் ஆண்டு முதல் அந்த தேர்வு எழுதினா தேர்வு எழுதி தேர்ச்சி விகிதம் மாற்றம் செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் புதிய தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டது. அதற்கான குவாலிஃபைட் சர்டிஃபிகேட் புதிதாக வழங்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. அதே போல் அந்த தற்போது இருக்கக்கூடிய மீண்டும் ஒரு முறை அந்த மதிப்பெண்களை மாற்றம் செய்யப்பட்டு குறிப்பிட்ட சில கேட்டகரி, அதாவது பிடபிள்யூடி மாற்றுத்திறனாளி நபர்களுக்கான அந்த மாற்றுத்திறனாளி நபர்கள் தேர்வு எழுதியிருப்பா பார்த்திங்களா, டெட் எக்ஸாம் எழுதிப்பாங்கள்ல, அவங்களுக்கு என்ன கேட்டிங்கன்னா இந்த 40% எடுத்தாலே தேர்ச்சி, 60 மார்க் எடுத்தால் தேர்ச்சி அப்படின்னு சொன்னாங்க. இது முன்பு பார்த்திங்கன்னா அந்த பிடபிள்யூ கேட்டகரி எதில் இருந்துச்சுங்கன்னா அந்த பிசி, எம்பிசி, அது பிசிஎம் அதெல்லாம் இருக்குது. டிஎன்சி பார்த்திங்கன்னா அந்த கேட்டகரியில் இருந்துச்சு. அதாவது 50% மார்க் எடுக்கணும், 75 மார்க் எடுத்தால் தான் தேர்ச்சி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த கேட்டகரியில் பார்த்திங்கன்னா அதிரடியாக மாற்றம் செய்யப்பட்டு மீண்டும் ஒரு முறை மதிப்பெண்கள் குறைக்கப்பட்டு பிடபிள்யூ கேண்டிடேட் பார்த்திங்கன்னா 40% எடுத்தாலே தேர்ச்சி, 60 மார்க் எடுத்தாவே தேர்ச்சி அப்படின்ற மாதிரி அறிவிப்புகள் வெளியிடப்பட்டது. அதை தொடர்ந்து என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, இப்போ அந்த மதிப்பெண்கள் இரண்டாவது முறையாக மாற்றம் செய்யப்பட்டதை தொடர்ந்து 2026ஆம் ஆண்டு தேர்வு எழுதக்கூடிய டீச்சர்ஸ் அனைவரும் என்ன சொல்கிறாங்கன்னா, தங்களுக்கான மதிப்பெண்களை எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் அனைத்து கேட்டகரிக்கும், அதாவது ஜென்ரலாக இருக்கட்டும், பிசி, எம்பிசி, பிசிஎம், அதே மாதிரி எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி அனைவருக்கும் பார்த்திங்கன்னா அந்த 60 மதிப்பெண்களை தேர்ச்சி விதமாக அறிவிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை வச்சுருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா அந்த ஆசிரியர் சங்கங்கள் இது பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுக்கு மட்டுமான சிறப்பு தகுதி தேர்வு அப்படின்றனால ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறை அமைச்சரை சந்தித்து தங்களுடைய கோரிக்கையை கொடுத்துருந்தாங்க. அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படுமா என்று இதுவரையும் காத்திருக்கின்றனர். அதேபோல் அதிகப்படியான மக்கள் பார்த்திங்கன்னா நம்ம கோரிக்கைகள், அதாவது அதிகப்படியான சங்கங்கள் தரப்பிலும், கூட்டமைப்பு சார்பிலும், மாணவர்கள் தரப்பிலும், ஆசிரியர்கள் தரப்பிலும் இந்த கோரிக்கை முன்வைக்கப்படுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 60 மதிப்பெண்கள் எடுத்தாலே தேர்ச்சின்றதை அறிவிக்க வேண்டும், எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் அறிவிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் முன்வைக்கிறாங்க. அதற்கான அறிவிப்புகள், இந்த கோரிக்கையை பார்த்திங்கன்னா அரசு பரிசீலிக்கும் பட்சத்தில் அதற்கான அறிவிப்பு வெளியிடக்கூடும் என்ற நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் தொடர்ந்து எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கு.
அதனால் அந்த அறிவிப்பு வருமா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அதாவது 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி வரை வந்து ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு டேட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பெஷல் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து கேட்டகரிக்கும் வந்து தேர்வு நடைபெற வேண்டும். அதாவது குறிப்பாக 2025ஆம் ஆண்டு தேர்ச்சி பெறாதவர்கள், ஃபெயிலானவர்களுக்கும் இந்த வாய்ப்பினை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திக்கலாம். நன்றி.